ஸ்பாஸ்டிக் சில்ட்ரனுக்கு நிறைய தெரப்பீஸ் கொடுத்து அவங்கள மியூசிக்கோட சேர்ந்து நம்ம சில பயிற்சிகள் கொடுக்கும்போது பாவம், ராகம், தாளம், ஸ்ருதி. ஆனால் இப்பொழுது ஸ்ருதியும் சேர்த்து மாக்கு மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வரலாம். ஸோ பரதத்துக்குள் மருத்துவம் அப்படின்றது தான் இன்றைய சாராம்சமே. பார்வையாளருக்கு வணக்கம். பிராணா புனர்வாழ்வு மையத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தெரப்பீஸை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த சேனல் வழியாக. முதிரை பயிற்சிகள், எக்ஸசைஸ், ஃபிட்னஸ்க்கு என்ன பண்ணணும், மனசு அமைதியாக்க தியான பயிற்சிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக லாஸ்ட் வீடியோவில் கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் தனலக்ஷ்மி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. அவங்க தன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்பாஸ்டிக் சில்ட்ரனுக்கு நிறைய தெரப்பீஸ் கொடுத்து அவங்கள மியூசிக்கோட சேர்ந்து நம்ம சில பயிற்சிகள் கொடுக்கும்போது அவங்களால ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நான் வந்து நியூராலஜிஸ்ட்டு. ஸோ மூளையில் இப்போ ஒரு டான்ஸ் மூமெண்ட்டில் என்னென்ன ஏரியா ஸ்டிமுலேட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும். கிளாசிக்கல் டான்ஸ் பற்றி மிஸ்ஸஸ் தனலக்ஷ்மிக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட சில கேள்விகள், பார்வையாளர்கள் உங்களோட கேள்விகளை நான் முன்வைக்க போகிறேன். அதுக்கு அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. வாங்க அவங்கக்கிட்ட சில கேள்விகளை கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பரதத்தை பற்றி சொல்ல நிறைய விஷயம் இருக்குது. பரதநாட்டியம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோற்றுவிக்கப்பட்டது. பரத முனிவர் இவர் பரதத்துக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. பாவம், ராகம், தாளம், ஸ்ருதி. ஆனால் இப்பொழுது ஸ்ருதியும் சேர்த்து மாக்கு மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னாக்க இதில் பல வகையான அடவுகள்லாம் இருக்குது. தட்டடவு, நாட்டடவு, குதித்து மெட்டடவு, பரவலடவுன்னு நிறைய அடவுகள் இருக்குது. ஒவ்வொரு அடவுலையும் மருத்துவ குணங்களும் இருக்குது. இதில் வந்து கை முதிரைகளை பற்றியும் நிறையா நம்ம சொல்லலாம், அடவுகளை பற்றியும் சொல்லலாம். முதல்ல நம்ம பரதநாட்டியத்தில் பேஸ் என்ன அப்படின்னாக்கா அரைமண்டலம் தான். அரைமண்டலத்தில் இருந்து நம்ம முதிரைகளை பிடிச்சி நாட்டியம் ஆடும்போது அந்த நடனம் மிக அழகாகவும் அருமையாகவும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சமம், அரைமண்டலம், முழுமண்டலம் இந்த 3 சேர்த்து நடனத்தை பண்ணும்போது அதுக்கான ஒரு பிரதிபலிப்பு அதிகமாகவே இருக்கும். பரத முனிவர் அவரோட நாட்டிய சாஸ்திரம் புக்கில் பரதம் ஆடுறவங்களை பார்க்குறது மூலியமாகவே பலவிதமான நன்மையான பலன்களை அடைய முடியும். ஆனால் பரதம் ஆடுறவங்களுக்கு அதை விட பலவிதமான நன்மைகளை அடைய முடியும்னு அவருடைய நூலில் குறிப்பிட்டது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமும் கூட. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். பரதம் அப்படின்கே அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. அதில் மருத்துவம் அப்படின்றதையும் சேர்த்துட்டீங்க. ஸோ பரதத்துக்குள் மருத்துவம் அப்படின்றது தான் இன்றைய சாராம்சமே. நீங்கள் அரைமண்டி அப்படின்றத ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டீங்க. அந்த அரைமண்டியில் நிற்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். நான் சின்ன வயசில் பரதம் கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த அரைமண்டியில் நிற்கிறதுக்கே அவ்வளோ ஒரு சிக்கல் இருக்கும். இப்போ நான் நியூராலஜிஸ்ட்டாக அந்த அரைமண்டியை அனலைஸ் பண்ணுறேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனில் நிற்கும்போது நமக்கு பிரெயினில் என்னென்ன ஏரியா வேணும்னு பார்த்திங்கன்னா பேசல் கேங்லியா, செரிபெல்லம், ஹிப்போ கேம்பஸ்ஸு, நம்மளோட ஃபுல் மசில் கண்ட்ரோல் கோஆர்டினேஷனு, அடுத்தது போன் ஹெல்த்து, இத்தனையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த அரைமண்டியில் நிற்க முடியும். பரதம் அப்படின்றது மற்ற டான்ஸ் மாதிரி சும்மா எதையோ ஒன்று ஆடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஈவன் கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சர்ஸுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக தான் இருப்பாங்க. மிலிட்ரியோட ரொம்ப மோசமாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை. பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப சிவியராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா மேம்? ஆமாம் டாக்டர். இதில் இந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம சரிவர செய்ய முடியும். அதனால தான் இந்த கண்டிப்பும் இருக்கும். பரதத்துக்குள் மருத்துவம் இருக்கிறது உண்மைதான் மேம். இப்போ நம்ம ரீஹாப் சென்டரில் இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி, ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த அரைமண்டின்றது ஒரு பெரிய தகராறாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம். இப்போ நேயர்கள் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு அரைமண்டியில் நின்று பாருங்கள். அரைமண்டி பாஸ்டரை நாங்கள் இப்போ இந்த இதில் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு நின்று பாருங்கள், எவ்வளோ டஃப்பாக இருக்குன்றது தெரியும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு தெரப்பியூட்டிக்காக நம்ம அடுத்து எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுதான் டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி. இந்த பரதத்தில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, என்ன மாதிரியான பிரெயின் ஏரியா ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். உங்களோட கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த கேள்வியை நான் அடுத்த வீடியோவில் மேம் கிட்ட கேட்கலாம். உங்களுக்கும் பதில் தெரியும், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.